வணக்கம். குறை ஒன்றும் இல்லை மலைமூர்த்தி கண்ணா என பெருமாளிடம் நாம் பாடும்போது நன்றாக உள்ளது. அதுபோல் நம்மிடம் குறை இல்லையா என்பது கேள்வியாகவே உள்ளது. முதலில் அனைவரும் மற்றவர்களிடம் குறை உள்ளதாகவே கூறுகிறார்கள். அதாவது குறையில்லா மனிதன் இல்லை என்பதே. ஆனால் நம்மிடம் இதை கேட்டால் உடனே என்னிடம் ஒரு குறையும் இல்லை, 0 குறைதான் என்று அடித்து கூறுவோம். இதே மற்றவர்களிடம் குறை உள்ளதா என்றால் நாம் உடனே 10 முதல் 100 வரை மற்றவர்களிடம் குறையை அடுக்குவதற்கு தயங்குவதில்லை. இங்கு அறிவிலோ கல்வியிலோ உள்ள குறையை பற்றியது இல்லை. நமது செயல்பாட்டில் உள்ள குறையை மட்டுமே குறை. செயல் மற்றும் செயல்முறையில் ஒரு சிறந்த நிலை பின்பற்ற இயலாமல் இருப்பதே குறையாகும். நிஜத்தில் 1000 குறைகள் உள்ளன, பெரிய பட்டியலே உள்ளது. அதனால் இங்கு சில முக்கிய குறைகளை மட்டும் பார்ப்போம். நம்மிடம் உள்ள முதல் குறை தான் என்ற மமதை, ஈகோதான். அந்த மமதை காற்று ஊதிய பலூன் போல் நம் முகத்தை மறைக்கும். மமதை நீங்கினால் உங்களது உண்மையான முகம் மட்டுமே வெளிப்படும். அதேபோல் மற்றவர்கள் மீது பொறாமை கொள்வதும் குறையே. அந்த குறை நெருப்பு போல் மனதில் தீப்பற்றி எரிந்து மற்றவர்கள் முன்னேற்றத்தை குழியில் தள்ள நினைக்கும். அதேபோல் நேர்மை தவறி நடப்பதும் குறையே. நேர்மை தவற நினைத்தால் எந்த எல்லைக்கும் சென்று ஒழுக்கத்தை இழக்கச் செய்யும். அதுபோல் மற்றவர்களிடம் கண்ணியம் தவறிய சொல்லையே பயன்படுத்துவதும் குறையே. கண்ணியமற்ற பேச்சு மற்றவர்களின் மனதை பாதிக்கும், உங்களது தரத்தையும் மிகவும் குறைக்கும். அதேபோல் எப்பொழுதும் எதற்கெடுத்தாலும் கோபம் கொள்வதும் குறையே. அதிக கோபத்தினால் நமது புத்தி செயல்பாடு பாதிக்கப்பட்டு மற்றும் ஆரோக்கியமும் பாதிக்கும். மேலும் மற்றவர்களின் நம்மை ஒதுக்கவும் செய்வார்கள். நேரம் தவறுவதும் ஒரு குறையே. அது நமது முன்னேற்றத்தை தள்ளி போடும் மற்றும் சந்தர்ப்பத்தை தடுத்துவிடும். காலமறிந்து பைசை என்பது போல் கால விரயம் சரி செய்ய இயலாது. அதேபோல் சேமிப்பை தவிர்ப்பதும் குறையே. இதனால் நமக்கு அதிக அவசியத்தின் தேவைகளின் போது கையிருப்பு இருக்காது, மேலும் கடன் படவும் வேண்டியிருக்கும். அதேபோல் பதவி மற்றும் பணம் மீது அதிக வெறி கொண்டு எந்த வழியிலாவது பதவி பணம் அடைய நினைப்பது மற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கையை நாம் தட்டி பறிப்பதாகும். மிகவும் பெரிய குறை என்பது மற்றவர்களிடம் மட்டுமே குறைகளை பார்ப்பது, ஒரு பெரிய சாதனையாக நினைப்பதும் நம்முடைய குறையை முழுவதும் நாம் மறைக்கிறோம் என்பதாகும். அதேபோல் நமது முடிவை அடிக்கடி உடனுக்குடன் மாற்றுவதும் குறையே. இதனால் நமக்கு அமைய உள்ள நல்ல சந்தர்ப்பமும் மாறிவிடும் மற்றும் மற்றவர்களை குழப்பிவிட்டு ஒரு வளமான வாழ்க்கையை அமைக்க இயலாது. சரி, இப்படியான குறைகளை நாம் மாற்ற சாத்தியம் உள்ளதா என்றால் ஆம், அதற்கு பல வழிகள் உள்ளன. அவற்றில் சில தரமான வழிகளை விவரிக்கின்றேன். முதல் வழி, நம்மிடம் உள்ள குறையை நாம் அறிந்து கொள்வது. அதற்கு நமக்கு அகக்கண் பார்வை தேவை. அதாவது ரியல் ஐஸ் ஃபார் ரியலைஸ். மற்றவர்களின் குறையை விட நமது குறையை அதிக பாதிப்பு. நம்மிடம் உள்ள குறையை உணர்ந்தால்தான் நாம் அந்த குறைகளை நீக்க அல்லது குறைக்க முயற்சி செய்வோம். பிறகுதான் படிப்படியாக குறைகளை முற்றும் நீக்க இயலும். அதேபோல் நாம் ஒழுக்க முறைகளை பின்பற்ற ஆரம்பித்தாலே அது நம்மிடமுள்ள பல குறைகளை நீக்கிவிடும். ஒழுக்கம் உயர்வு தரும் என்பதை நாம் அறிவோம். இறுதியாக குறைகளை தவிர்ப்பீர், குணத்தை வளர்ப்பீர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களின் ஜூபோ கேர் வேல்முருகன்.